எவ்வளோ பெரிய ஊடகம் அது. அந்த நெறியாளர் எவ்வளோ அற்புதமான கேள்விகள்லாம் கேட்டார் ஹரிஹரன். ஒவ்வொரு கேள்வியும் நம்ம நினைக்கிறதெல்லாம் கேட்டுருந்தாருங்க. பக்காவாக இருந்தது. சில கேள்விகள் மட்டும் விட்டார். வருவீங்களே, எப்படி வருவீங்க, என்ன கட்டமைப்பு வச்சுக்கிறீங்க. ஆனால் அதுக்கு அவரே பதில் சொல்றாரு. வலுவான கட்டமைப்பை உருவாக்கணும், விஜய் போகணும். என்னங்க விஜய் வந்து பார்ட் டைம் அரசியல் வர சொல்ல இல்லைங்க, இதுக்கப்புறம் பாருங்க அப்படின்லாம் சொல்றாரு. யார் நம்பி சொன்னார் அவரு? கேட்டாரா புசிகிட்ட? இல்லை ஜான் ஆரோக்கியம் கேட்டாரா? இவரா ஒரு இஷ்டத்துக்கு சொல்றாரு, பாருங்க இதுக்கப்புறம் பாருங்க அப்படி. அதனால அவங்களுக்கு அது பிடிக்குமா? அதுக்கு தான் அந்த அறிக்கை. ஆலோசனை ஏற்றுக்கிறது இல்லை, இவங்களும் ஓனா இதை பண்றது இல்லை. பண்ண மாட்டோம், எங்க இஷ்டம் தான் ஆச்சா. இதோட சேர்ந்து இதுவும் இருக்கு. தாவேக்கு ஆதரவாளர் பாவம் ராணியா உட்காந்துக்கிறேன். யாரோ ஏங்க என்னங்க எங்க என்ன பண்றீங்க? இல்லை சார் இப்படியா போனேன். சரி வாங்க, எதுக்குங்க? தாவேக சார்பில் பேசணும். கேமரா முன்னாடி உட்காருங்க, பரவாயில்லையா, நல்லா இருப்பீங்க. அப்படியா? கேமரா முன்னாடி உட்காரு. விஜய் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குங்க. விஜய் படம் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்க. அப்போ வா, நீ தான். உன் பேர் என்ன? சங்கிலி. இனிமேல் நீ கங்குலி உட்கார். உன் பேரு டேவிட். இனிமேல் நீ திராவிட் உட்கார். இந்த மாதிரி ஆளு கிடைக்கலன்னு ஆதரவாளராம். அவன் பாவம் அச்சு போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறான். 10 நாள் சாப்பிடாத மாதிரி. இங்க 5 பேர் சேர்ந்து நோக்குறாங்க. என்ன பண்ண முடியும்?